இந்தியா நாரி சக்தி என்று பெண்களை கொண்டாடும் நாடு. ஆனால் கலவரத்திற்கு இடையில் 2 பெண்கள் நிர்வாணமாக தெருக்களில் இழுத்துச் செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த காட்சிகள் நாட்டையே ரணமாக்கிய காட்சிகள். ஆம், 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற மணிப்பூர் வன்முறை இப்போது நினைக்கையிலும் ரத்தத்தை உறைய வைக்கும் கொடூரத்தின் உச்சமாக நிகழ்ந்தவை. அப்படி கலவரம் வெடித்து மக்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்து 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வன்முறை காடான மணிப்பூருக்கு 2 ஆண்டுகளாகியும் பிரதமர் செல்லவில்லை என்ற விமர்சனம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் 2 ஆண்டுகள் கழித்து பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் சென்றிருக்கிறார். பிரதமர் மணிப்பூர் சென்றதன் பின்னணி என்ன, 2 ஆண்டாக மணிப்பூரில் நடந்தவை என்ன, சற்று விரிவாக பார்க்கலாம். மணிப்பூர் என்றவுடனேயே அழகிய மலைகளும் காடுகளும் மக்களின் பாரம்பரியமும் நினைவுக்கு வந்த நாட்கள் காற்றில் பறந்து பெண்கள் நிர்வாணமாக தெருக்களில் இழுத்துச் செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதும், பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதும், மனிதர்கள் மனிதாபிமானத்தை மறந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு உயிரிழந்த கோர சம்பவங்களும் தான் நினைவுக்கு வருகின்றன. இதற்கெல்லாம் காரணம் 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரம். ஆம், 2023ஆம் ஆண்டு குட்கி மெய்த்தி இனத்தவருக்கு இடையே ஏற்பட்ட இனக்கலவரம். அதன் பின்னணியில் இருந்தது மெய்த்தி இன மக்களுக்கு வழங்கப்பட்ட பழங்குடியின அந்தஸ்து. ஆம், மணிப்பூர் மக்கள் தொகையில் 51% இருப்பவர்கள் மெய்த்தி இன மக்கள். தலைநகர் இம்பால் சமவெளி பகுதிகளில் வசிக்கும் இந்த மெய்த்தி மக்களில் பெரும்பான்மையினர் இந்து மதத்தவர். குறைந்த அளவிலானோர் கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் உள்ளனர். அதே சமயத்தில் மலை பிரதேசங்களில் வசிக்கும் குக்கி சமூக மக்கள் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள். இவர்களில் பெரும்பாலானோர்கள் கிறிஸ்தவர்கள். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரான மெய்த்தி இன மக்கள் தங்களுக்கும் பழங்குடியின அந்தஸ்து வேண்டும் என கோரிக்கை வைத்து வந்தனர். அதற்கு குட்கி இன மக்கள் தங்களது சலுகைகளும் நிலங்களும் வேலைவாய்ப்பும் பறிபோகும் என்ற அச்சத்தில் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் ஏப்ரல் 2023ஆம் ஆண்டு மெய்த்தி இன மக்களுக்கு ஆதரவாக மணிப்பூர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதற்கு குட்கி இன மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மே மாதம் மெய்த்தி சமூக மக்களுக்கும் குட்கி சமூகத்தவருக்கும் இடையே மோதல் வெடித்தது. இது மிகப்பெரிய கலவரமாக மாறியது. இரு பிரிவினரும் ஆயுதமேந்தி ஒரு தரப்பினரை மற்ற தரப்பினர் கடுமையாக தாக்கிக் கொண்டு தெருக்களில் வைத்தும் வீடு புகுந்தும் மிக கொடூரமாக கொலை செய்தனர். இதில் 250க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். பல ஆயிரம் பேர் சொந்த நாட்டிலிருந்து அகதிகள் போல் வெளியேறினர். பல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டனர். மணிப்பூர் கலவரத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 50,000 நபர்கள் தங்கள் சொத்துக்களை இழந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். இன்னமும் கூட தங்கள் சொந்த மண்ணிற்கு திரும்புவோம் என்ற நம்பிக்கையின்றி, வேலையின்றி, உணவுக்கு கூட கஷ்டப்படும் நிலையில் முகாம்களில் வசித்து வருகின்றனர். கலவரம் ஏற்பட்ட நாளிலிருந்தே, கலவரத்தின் போதும் சரி, அதன் பிறகு வந்த 2 ஆண்டுகளிலும் சரி, பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முறை கூட மணிப்பூர் செல்லவில்லை என தொடர்ச்சியாக அவர் மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில்தான் கலவரம் நடந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் சென்றுள்ளார். சுராசன்பூர் மாவட்டத்தில் சுமார் 7,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், எந்த ஒரு இடத்திலும் வளர்ச்சிக்கு அமைதி அவசியமானது. கடந்த 11 ஆண்டுகளில் வடகிழக்கில் பல தசாப்தங்களாக நிலுவையில் இருந்த பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுள்ளன. மக்கள் அமைதி பாதையை தேர்ந்தெடுத்துள்ளனர். அவர்கள் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்துள்ளனர். இந்த மணிப்பூர் நம்பிக்கை மற்றும் லட்சியங்களின் பூமி. ஆனால் துரதிருஷ்டவசமாக வன்முறை இந்த அற்புதமான பகுதியை ஆட்கொண்டது. சிறிது நேரத்திற்கு முன்பு முகாம்களில் வசிக்கும் பாதிக்கப்பட்டவர்களை நான் சந்தித்தேன். அவர்களுடன் பேசிய பிறகு நம்பிக்கையின் புதிய விடியல் மணிப்பூரின் கதவுகளை தட்டுகிறது என்று என்னால் சொல்ல முடியும். கலவரத்தால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு புதிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. இடம்பெயர்ந்தவர்களுக்கு 7,000 வீடுகளை கட்டிக் கொடுக்க அரசு உதவி செய்து வருகிறது. சமீபத்தில் 3,000 கோடி ரூபாய் சிறப்பு தொகுப்புக்கு ஒப்புதல் அளித்துள்ளோம். மேலும் இடம்பெயர்ந்தவர்களுக்கு உதவ 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அத்தோடு மலை மாவட்டங்கள் நல்ல மருத்துவர்கள் மற்றும் கல்லூரிகளை கனவு கண்டன. இன்று சுராச்சந்த்பூரில் ஒரு மருத்துவக் கல்லூரி உள்ளது. புதிய மருத்துவர்கள் உருவாகி வருகின்றனர். நாங்கள் மலைகளுக்கு மருத்துவக் கல்லூரிகளை வழங்கியுள்ளோம் என்றார். பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வு மற்றும் சமூக வளர்ச்சிக்கு இணையாக மாநிலத்திற்கான பெரிய உட்கட்டமைப்பு முதலீடுகளையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நல்ல சாலைகள் இல்லாததால் மக்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டனர். 2014க்கு பிறகு மணிப்பூரின் இணைப்பில் கவனம் செலுத்தினேன். தேசிய நெடுஞ்சாலைக்காக ரூபாய் 3,700 கோடி செலவழித்துள்ளோம். மேலும் 8,700 கோடி ரூபாயில் புதிய தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு செலவிடப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். அதேபோல 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான
ஜிரிபாம் இம்பால் ரயில் பாதை மாநில தலைநகரை தேசிய ரயில் வலையமைப்புடன் விரைவில் இணைக்கும். 400 கோடி ரூபாய் மதிப்பிலான இம்பால் விமான நிலையம் நவீனமயமாக்கல் விமான இணைப்பிற்கு புதிய உயரங்களை கொடுக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் முதன்மை நலத்திட்டங்கள் தொலைதூர பழங்குடி குடும்பங்களையும் கணிசமான அளவில் சென்றடைந்துள்ளன என்றும் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஆவாஸ் யோஜனாவின் கீழ் 60,000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இப்போது 1,00,000 குடும்பங்களுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 25 முதல் 30,000 பேருக்கு மட்டுமே குடிநீர் இணைப்பு இருந்தது. இப்போது 3.5 லட்சம் குடும்பங்களுக்கு அது கிடைத்துள்ளது என்று கூறியுள்ளார். இறுதியாக மணிப்பூரின் வளர்ச்சிக்காக இடம்பெயர்ந்தவர்களை மறுவாழ்வு செய்வதற்காக அமைதியை நிலைநிறுத்துவதற்காக மத்திய அரசு மணிப்பூர் அரசுக்கு தொடர்ந்து ஒத்துழைக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். வன்முறை காடான மணிப்பூருக்கு பிரதமர் செல்லவே இல்லை என எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது பிரதமர் அங்கு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்துள்ளார். இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வரவேற்பை தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் ஜூனாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மணிப்பூர் மாநிலத்தில் நிலவும் பிரச்சினை நீண்ட காலமாக தொடர்வதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போது பிரதமர் அங்கு செல்வது நல்ல விஷயம்தான் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் மணிப்பூர் வருகை தற்போது இந்திய அரசியலில் பேசுபொருளாக மாறியுள்ளது.